முக்கியமாக இந்த ஆல்மோஸ்ட் இந்த இயரோட எண்டு வந்துட்டோம். ஸோ என்னுடைய வளர்ச்சியோட ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவேன், பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லோரும். படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு மகேந்திரன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். அட் த சேம் டைம் அவரோட என்டையர் டீமே பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி லுலு சபா, ராம்பாலா சார் அசோசியேட், சந்தான சாரோட க்ளோஸ் ஒரே டீம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு. அட் த சேம் டைம் மகேஷ் முத்துசாமி சாரோட எனக்கு செகண்ட் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி உப்புக்கிராவில் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் அவரோட சவுண்டு மேக்ஸிமம் கேட்டதே இன்றைக்கி தான். நான் யூஸ்வலாக வீட்டில் ஒய்ஃப் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருப்பேன், சத்தமே வராது. ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் என்டையர் டீம். ஹரி தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோயின் பிரணீதா இஸ் ஹியர், வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி நைஸ் பர்ஃபார்மர். இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், இந்தியாவிலே இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன், பேங்க் கேஷியர் ரோல். ஸோ அந்த ரோல் எனக்கு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மூவி ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ரொம்ப என்ன சொல்கிறது, காமெடி வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. படத்தோட என்டையர் டீமுக்கு என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். காளி வெங்கட், நவீன், டைரக்டர் கோகுல், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் அண்ட் யாரையா மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஷான் சுதர்ஷன் சார். 2 வாட்டி தான் பார்த்தோம், செட்டுக்கு வந்திருந்தார். வெரி என்ன சொல்கிறது, பயங்கர ஃப்ரீடம். அட் த சேம் டைம் கதைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே டெபியூ டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர் அண்ட் ஆர்என்ஆர் மனோகர் சார் அண்ட் சூப்பர் குட் சுப்ரமணி சாருக்கு என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே 1000 பிரச்சனை, கொஞ்ச நாளாக 1000 பிரச்சனை. இல்லாத 1000 மட்டும் இல்லை, இருக்கிற 2000 பிரச்சனை. ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு தியேட்டருக்கு போய் 2.5 மணி நேரம் உட்காந்தோம்னா எல்லா பிரச்சனையும் எல்லா கவலையும் மறந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான் வெற்றி படம். அப்படி ஒரு வெற்றி படத்துக்கான முன்னோட்டத்தில் தான் நம்ம இங்கே எல்லோரும் மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு வாய்த்த அடிமைகள் இந்த படம் வெற்றி பெற்ற பிறகு இயக்குனர் மகேந்திரன் பத்திரிகைகள்லாம் எழுதுவார். ஆனால் அதுக்கு தலைப்பு மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு வாய்த்த அற்புதங்கள். அவருக்கு கிடைச்ச முதல் அற்புதம் இந்த தயாரிப்பாளர். பிறகு அவருக்கு கிடைத்த அற்புதம் கேமராமேன், அவருக்கு கிடைத்த அற்புதம் ஜெய் சார், அவருக்கு கிடைத்த அற்புதம் பிரணீதி மேடம், அவருக்கு கிடைத்த அற்புதம் காளி வெங்கட், அவருக்கு கிடைத்த அற்புதம் கருணாகரன். இப்படி எல்லா அற்புதங்களையும் தன்னகத்தே வைத்துக்கொண்டு எனக்கு வாய்த்த அடிமைகள் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்க போகும் மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த படத்தின் வெற்றிக்கு நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்த்த அடிமைகள் படத்தில் நான் சம்மிநாராயணங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகேந்திரன் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட இந்த முதல் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியும்டான்னு நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் வெரி தேங்க்ஃபுல் டு வெரி தேங்க்ஃபுல் டு ஷான் சார். சேதுபதியோட வெற்றியில் இந்த படமும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்த அனுபவம் ரொம்ப அற்புதமானது. பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ், அமேசிங் கோஸ்டார்ஸ். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது கம்மி, கற்றுக்கிட்டது அதிகம். இதே மாதிரி இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வேணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படத்துக்கு உங்கள் அனுபவம் ஆதரவும் இருக்கும்னு நம்பி தேங்க்யூ வெரி மச். Firstly, I'm very thankful in the Nalla producer Vanson Movies in the Padam Panitirkanga. It was very nice working with them. And Mahendran sir, I didn't feel that he was a first timer at all. He had so much clarity. And first time Jay kuda nadichittirke and romba nalla irundhudu. Entire team romba jolly ah irundhudu while shooting, and I'm very thankful that they had me in their team. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர், அந்த ஷேர் ஆட்டோவில் இருக்கிற லைஃப் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து அந்த சீனா படிக்கும் போதே சிரிப்பு வந்தது எனக்கு. இந்த ஸ்கிரிப்டில் தான் வந்து முண்டாசு படிக்கிறப்போ அந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்டை படிக்கிறப்போ. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் வந்து சிரித்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அது படம் பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்பவே இல்லை, அவர் சும்மா அது நமக்காக சிரிக்கிறாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தார். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட்டு. இன்னொரு அதுக்கப்புறமா சரி இது விஷுவலாக எப்படி இருக்க போகுதுன்றது இன்னொரு பெரிய சான்று இருக்குது. ஏன்னா மகேஷ் சாரோட வாய்ஸை நீங்கள் ஸ்பாட்டில் கேட்கவே முடியாது. அஸ்கியில் தான் பேசுவார், அந்த வாக்கி டேக்கில் மட்டும் தான் பேசுவார். அவரோட வாய்ஸை கேட்கவே முடியாது. ஒரு நாள் குபீர்னு சிரிச்சிட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு. அந்த சீன் என்ன ரிலீஸ்க்கு அப்புறமா சொல்கிறேன். அதை வச்சு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறணும்னு. எல்லாருக்குமே நன்றி. மழை, வெள்ளம் என அனைத்து பேரிடர்களும் ஓய்வின்றி உழைத்து களத்தில் இறங்கி போராடும் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும்
ஊடகவியலாளர்களுக்கும் எந்த சமயத்திலும் நடுநிலை வகிக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் மகேந்திரன் ராஜாமணி. நான் வந்து இந்த படத்தில் எனக்கு வாய் தனிமல் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாயிருக்கேன். என்னை இந்த படத்தில் வந்து இயக்குனராக வந்து தேர்ந்தெடுத்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் திரு சான் சுதர்சன் மற்றும் திருமதி வாணி சுதர்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கிறது வெறுமனே வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா அது ஒரு நன்றி தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அதாவது என்ன சொல்கிறதுனா, நேற்று சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி டைரக்டர் ஆயிடல, 10 வருஷ காலமாக இதுக்காக போராடி இப்போ வந்து ஒரு கரெக்டான ப்ரொடியூசர்கிட்ட வந்து அமைகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டாலும் 11வது வருஷம் கரெக்டான ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் வந்து இந்த படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணிக்கன்னு நினச்சிக்கிறேன். இந்த அருமையான இந்த ப்ரொடியூசரில் வந்து எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்ச என்னுடைய அன்பு அண்ணன் திரு என் சுப்புநாராயணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். எனக்கு வாய் தனிமைகள் படம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் எதையுமே சொல்ல வரல, ரொம்ப ஜாலியாக ஒரு படம். இப்போ மனோகர் சார் சொல்கிற மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு 2.25 மணி நேரம் வந்து என்ஜாய் பண்ணணும் தான் படத்துக்கு வரோம். நானாக இருந்தாலுமே அந்த படத்துக்கு தான் போவேன். அதனால் ஒரு படம் ஜாலியாக ஒரு படம், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் போனால் ஜாலியாக கரெக்டாக பண்ணி எப்படி ஒரு படம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்கேன். லவ் ஃபெயிலியரான ஒரு ஃப்ரெண்டால் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு 3 ஃப்ரெண்டுங்க படுற கஷ்டம்தான் படமே. ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி வர்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக படம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணிங்க நம்புகிறேன். முக்கியமாக ஒருத்தங்களை நான் சொல்லணும், என்னென்னா என்னுடைய நாளைய இயக்குனர்கள் எல்லாரையும் நீங்கள் நிற்க வச்சு பெருமைப்படுத்தினீங்க. நான் வந்து என்னுடைய அந்த நாளைய இயக்குனர்கள் நான் பெருமைப்படுத்த ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க என்னுடைய நண்பர்கள் தான், உதவி இயக்குனர்களே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த மேடை கிடச்சிருச்சு, அவங்களுக்கு கிடைக்கல. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அவங்களை மேடையில் கூப்பிடுன்னு நினைக்கிறேன். பாலாஜி, முருகன், ஐயப்பன், சுரேஷ், அழகு, பெருத்தின், இவங்க தான் என்னுடைய டீமு. இவங்க இல்லைன்னா நான் இல்லை, அதுதான் முக்கியம். ஏன்னா எப்பயுமே எல்லா டைரக்டர்களுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நண்பர்கள் வச்சுக்கிட்டா எந்த ஒரு விஷயத்துலையுமே இது பண்ண படம் எப்படி வருது, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது எனக்கு அதை எடுத்து மக்களுடைய தீர்ப்பு, அதை நான் விட்டுருவேன். படமாக எனக்கு நான் முதல் படத்தை நல்லா பண்ணிட்டேங்க அப்படிங்கிற நிம்மதி இருக்குது. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கலை இயக்குனர் சசி என்னுடைய நண்பர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் டிசைனை தூக்குனா இன்னொரு டிசைன் இருக்குல்ல, அந்த மாதிரி 11 செட்டு போட்டார் 2 நாளில். ஒரு டிசைனை தூக்குனா இன்னொரு செட் இருக்கும், அந்த டிசைனை தூக்குனா இன்னொரு செட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து சாங்கை முடிக்கிறதுக்கு அவர் 2 நாளில் 11 செட்டு போட்டார். அந்த சாங் பார்த்துருப்பீங்க நீங்கள், வந்து எல்லா சேனல்ஸில் உள்ள முக்கியமான ப்ரோக்ராமை வந்து இமிட்டேட் பண்ணியிருக்கோம். கடைசியாக நடித்தவங்களை பற்றி நான் எதுவுமே சொல்லலை, நான் அதை கண்டிப்பாக சொல்லணும், அதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். ஜெய் இந்த படத்துக்கு கதை சொல்லும்போது நான் தான் ப்ரோ இதுக்கு கரெக்டாக இருப்பேன்னு அவர் சொன்னார். படம் பார்த்து வெளியே வர்றப்போ கண்டிப்பாக இவர் தான் அந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். பிரணிதா முக்கியமாக கேட்டிங்கன்னா, பிரணிதா வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து ஒரு 45 மினிட்ஸ் பிரணிதாவுக்கு ஃபோனில் தான் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லலாம், சிலவங்க வந்து நடிகர்னா வந்து எல்லாம் சமாளித்து தான் ஆகணும் அப்படிம்பாங்க, மழையோ ஏதாவது சமாளித்து தான் ஆகணும்பாங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். கொடைக்கானலில் அந்த கண்ணாடி புகழ் சாங் பண்ணோம், அதில் வந்து ஜீப் மட்டும்தான் போக முடியும், வேறு எதுவும் போக முடியாது. அங்கே ஒரு பெண்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் தான் அங்கே இருந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எனக்கு 3 நாள் அந்த இடத்துல வந்து நடிச்சு கொடுத்தாங்க. ஸோ பிரணிதா தேங்க்ஸ். மற்ற ஒரு நடிகைகள் எப்படி எனக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் பிரணிதா எனக்கு அந்த ஒரு எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ஐ வில் டூ இட் சார் அப்படின்னு சொல்லி பக்காவாக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் கருணாகரன் ப்ரோ, மற்ற எல்லா கேரக்டருக்குமே நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். கருணாகரன் ப்ரோ கேரக்டருக்கு மட்டும் எந்த ஆப்ஷனும் வைக்கல. ஒரு கஷ்டப்பட்டு அந்த பேங்க் கேஷியர் கேரக்டர் அவருக்கு பண்ணியிருக்கு. காளி வெங்கட் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மைதீன் பாட்ஷாங்கிற ஷேர் ஆட்டோ டிரைவர். முக்கியமாக அவர் வந்து ஒரு தல ரசிகராக நடிக்கிறாரு. அப்புறம் வந்து நவீன் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா, அவர் வந்து 24 இயக்குனர் விக்ரம் குமார் சாருடைய அசோசியேட் டைரக்டர். ஜெய் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு சார். ஒரு நாள் கூட ஷூட் லேட்டாக வரல. எனக்கு வந்து நான் சொன்னதை விட பல மடங்கு வந்து இந்த படத்துக்காக நிறைய சிரத்தை எடுத்து உழைச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே எந்த படத்துக்கும் வரல சார், இந்த படத்துக்கும் வரமாட்டுறாரு. என்ன கேட்டால் என்ன சார் தெரியும் சார், அழைச்சோம் அவர் இங்கே இல்லை, லண்டனில் இருக்கார். அந்தளவுக்கு நாங்கள் ஒருத்தர் இல்லை. அரசியல் எதுவுமே கிண்டல் பண்ணல.
அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டுமே நமக்கு அன்புக்கு அடிமையானவங்க தான். அப்படி ஜெய்க்கு அன்புக்கு அடிமையான இந்த 3 ஃப்ரெண்டு தான் அவருக்கு வாய்த்த அடிமைகள். இதுதான், அரசியல் எதுவுமே கிடையாது. உங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. சாரி. வணக்கம். இது என்னோட 3rd மூவி. ஃபஸ்ட் இனிமே இப்படி தான், அப்புறம் கட்டப்பா காணும், தொடர்ந்து இந்த படம் பண்ணுறேன். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், அப்புறம் மகேந்திரன், ஸோ அவங்களுக்கு என்னோடய பெரிய தேங்க்ஸ். ஸோ நேற்று சாங்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் வந்திருக்கு, ஒரு வீடியோ சாங் வந்திருக்கு நீங்கள் பார்த்த மாதிரி. அப்புறம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் ஆகிருக்கு. எல்லோரும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். ஒரிஜினல் சிடிஸ் வாங்கி எல்லோரும் கேளுங்க. சப்போர்ட் மியூசிஷியன்ஸ். தேங்க்யூ. இங்கே வந்து வருகின்றிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நான் இந்த திரைப்படத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவன். பல முன்னணி இயக்குநர்கள், முன்னணி நடிகர்கள், முன்னணி நிறுவனங்கள்லாம் பணி புரிஞ்சிருக்கேன். சூப்பர் ஹிட் நிறுவனங்களோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்ன அனுபவம் உண்டு. டைரக்டர் ஆகிறதுக்காக பல்வேறு போராட்டங்கள், ஆனால் சினிமா என்னை கைவிடவில்லை. முண்டாஸ் போட்டி மூலியமாக என்னை சாமியார் நடித்தேன். மிஸ்கின் சார் படம் பிசாஸில், ரஜினி முருகன் படத்தில் நிறைய படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நடிச்சிருந்தாலும் இப்படி வெற்றி பட வரிசையில் நடிச்சிருந்தேன்னா இந்த எனக்கு வாய்ந்த அடிமைகள் படத்தில் நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கருணாகரன் சாரோட அப்பா கேரக்டர் நடிச்சிருக்கேன். அவர் கூட ஒரு 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். இந்த டைரக்டர் மகேந்திரனை பற்றி சொல்ல போனால் ரொம்ப சுறுசுறுப்பான இயக்குனர். படத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது, அதே மாதிரி படமும் சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். பேச அனுபவத்தை எனக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இது தியேட்டரில் போய் பார்க்குற படம். இன்றைக்கி டெலிவிஷனில் வரத்துக்கே இஷ்டத்துக்கு சென்சாரே இல்லாமல் கஸ்ஸா முஸ்தான் வரது மாற திறந்து போட்டுக்கிட்டு ராத்திரி 11 மணிக்கு லேகியம் வைக்கிறேன்னு ஒரு பொம்பளை உட்காந்துருக்காங்க. அதை